தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். குழந்தைய பாத்துக்கணும்னு அத்தை சொல்ற இந்த முடிவுல நானும் உடன்படுறேன். ஒரு புள்ள எப்படி பெத்த தாய்கிட்ட இருக்குமோ அதே மாதிரி எங்க வீட்டு வாரிச இந்த குழந்தைய நாங்க வளர்த்துக்கிறோம். இந்த குழந்தை நம்ம வீட்டுலதான் இருக்கும், நாம தான் வளர்க்க போறோம். இதுதான் ஏன் முடிவு. மச்சான், என்ன மச்சான் அக்கா அப்படி சம்பந்தம் இல்லாம ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் அப்படியே அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களா மச்சான்? இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கிற முடிவு தானே மச்சான் எல்லாமே. இங்க பாருங்க மச்சான், தயவு செஞ்சு அந்த குழந்தைய திரும்ப கொடுக்க சொல்லுங்க. என் மகளும் மருமகனும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். தயவு செஞ்சு அந்த குழந்தைய திரும்ப கொடுக்க சொல்லுங்க மச்சான், சொல்லுங்க. முடியாது மகேஸ்வரன். மோகனா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் உடன்படுறேன். இந்த குழந்தை எங்க வீட்டுலதான் இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் இந்த குழந்தைய யாருக்கிட்டையும் திரும்ப கொடுக்க முடியாது. பரவாயில்லடா மகனே, நீதியும் நேர்மையும் நியாயமும் இன்னும் உன் மனசுல கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. அதான் என்னைக்குமே என்னுடைய வாழ்க்கையில நான் இம்மி அளவு கூட நேர்மை தவறி வாழ்ந்தது கிடையாது. தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு நான் காரணம் கிடையாது. அது அவளுடைய முடிவு, அவளுடைய விருப்பம். நீ வேணா நியாயமா 1000 காரணம் அவ வெளியில போனதுக்காக சொல்லலாம். ராசாங்கம், மாட்டு காம்புல இருந்து வர்ற பாலை எப்படி சுத்தம்னு நாம நம்புறோமோ அதே அளவுக்கு தமிழ்ச்செல்வி சுத்தமானவன்னு நான் நம்புறேன். பெத்த தாய் நல்லவன்னு புள்ள நம்புறதுக்கு ஆதாரம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதே மாதிரிதான் தமிழ்ச்செல்வி நல்லவன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க நம்புனா நம்புங்க, நம்பலன்னா உங்க தலையில மண்ணு அள்ளி கொட்டிக்கிட்டு போங்க. நஷ்டம் உங்களுக்கு தானே தவிர அவளுக்கு கிடையாது. மோகனா, அத்தை, என் குடும்ப வாரிச, என் பேரன நல்லபடியா எடுத்து வளர்ப்பேன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் வாக்கு கொடுத்திருக்கேன். கொடுத்த வாக்க நல்லபடியா நிறைவேத்த பாரு. சரிங்க அத்தை. என்னம்மா, கல்யாணம் ஆன புது தம்பதியர்களுக்கு குழந்தை பரிசா கிடைச்சிருக்கு? ஆமாண்டி, இனிமே 24 மணி நேரமும் அந்த குழந்தை உச்சா போனா டைப்பர் மாத்தி விட்டு ஆயா வேலை பாக்குறதுக்கு ஐஸ்வர்யா கிடைச்சிருக்கா. ஐயா சேது, ஐஸ்வர்யா 16 செல்வத்தோட என் கொள்ளு பேரனையும் சேர்த்து பெருவாழ்வு வாழ்க. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்பத்தா வரட்டுமா பேராண்டி? வாங்க டாக்டர். அம்மா, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. நான் உங்களை செக்அப் முடிச்சிட்டு நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரி டாக்டர், போலாம். வெளியே இருக்கும் தமிழே. தமிழ்ச்செல்வி, how do you feel now? Better, doctor. Okay. வசந்தி, தமிழ் குழந்தைங்கன்னு கேட்டதுக்கு டெஸ்ட்டுக்கு போயிருந்து சொல்லி சமாளிச்சாச்சு.
திரும்ப குழந்தை கொடுக்குறப்போ கேள்வி கேட்டா என்ன பண்றது வசந்தி? அப்பா அம்மாச்சி வராங்க. ஆ? வந்துட்டாங்க. அத்தா அம்மாச்சி ஐயோ அப்ப குழந்தை. வா கேட்கலாம். அம்மா வசந்தி, அம்மா எங்கம்மா போனீங்க? நடக்க கூடாத காட்சியெல்லாம் நடந்துருச்சுடி. நான் என்னடி பண்ணுவேன்? நாம இப்படி மோசம் போயிட்டோமே. ஐயோ, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் நெஞ்சே அடைக்குதுடி. அம்மா என்னம்மா ஆச்சு? என்னென்னமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சேதுவுக்கு ஐஸ்வர்யா கூட கல்யாணம் ஆயிடுச்சுடி. ஆயிடுச்சுடி. அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி போகணும்னு எம்புட்டோ போராடி மண்டபத்துக்கு போனேன். ஆனா சரியான நேரத்துக்கு என்னால போக முடியலடி. நான் போறதுக்குள்ள அந்த பையன் அவளுக்கு தாலிய கட்டி விட்டானடி. நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? என் பேச்ச யாருமே கேட்கலடி. இவளுக்கு வயசாயிடுச்சு, இனி இவ பேச்சுக்கு என்ன மரியாதைன்னு சொல்லி என்ன துச்சமா நினைச்சிட்டாங்கடி. மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானம்மா. எப்ப அவரு தமிழ் செல்விய வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்து விவாகரத்து வாங்கினாரோ அன்னைக்கே எங்களுக்கு இந்த காட்சி எல்லாம் நடக்கும்னு தெரியுமா? எங்களுக்கு அத பத்தி இப்ப கவலை இல்லம்மா. குழந்தை எங்கம்மா? குழந்தைய நீங்க தானம்மா வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் நாங்க திடீர்னு பாக்கும்போது உங்களையும் காணும் குழந்தையும் காணும். இப்ப நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. குழந்தை எங்கம்மா? அத்தா குழந்தை எங்கன்னு சொல்லுங்க அத்தா. சொல்லுங்க அத்தா. நான் தூக்கிட்டு போன புள்ளைய எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துட்டேன்டா. அத்தா என் பேச்ச மீறி சேது ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணான்ல, அப்படி கல்யாணம் பண்ணவனுக்கு ஜென்மத்துக்கு மறக்க முடியாத அளவுக்கு ஒரு கல்யாண பரிசை கொடுத்துட்டு வந்திருக்கேன்டி. நீ பெத்த புள்ளைய நீதான் நல்லபடியா வளர்க்கணும்னு சொல்லி அவங்க வீட்டு வாரிசுல ஒன்ன அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன்டி. ஐயோ அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமா, மா, பேஷண்ட்டை நார்மல் வார்டுக்கு மாத்திட்டோம். நீங்க போய் பார்க்கலாம். பேஷண்ட் உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி சரிம்மா, நாங்க போய் பார்க்கறோம். என்னம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே. இப்ப தமிழ் செல்வி குழந்தை எங்கன்னு கேட்டா நாம என்னம்மா பதில் சொல்லுவோம்? எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன், நீங்க எல்லாரும் வாங்க. அத்தா அக்கா பாத்துக்கா. அம்மாச்சி எதுக்கு அம்மாச்சி அழறிய? என்னாச்சு? சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுடி. இந்த விஷயத்துக்கு போயா இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு எப்பவோ தெரியும். அடியே, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? என் வாழ்க்கையில நான் நினைச்சு கவலைப்படுறதுக்குன்னு அர்த்தமுள்ள விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்காமாச்சி. இனி தேவையில்லாத விஷயத்த பத்திலாம் யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்ல. இனி என் குழந்தைதான் எனக்கு எல்லாமே. எனக்கு அது போதும்.
என் குழந்தைமா. இத்தனை நாளா என் வயித்துல சுமந்துகிட்டு இருந்த குழந்தைய இன்னைக்கு என் கையில கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப என் குழந்தை என் கையில இருக்கு. ஆமா தமிழ், மா, குழந்தை என்ன பார்த்து சிரிக்குதுமா. என்ன? என்ன சிரிக்கிறீங்க? என்னாச்சு தமிழே? இன்னொரு குழந்தைங்கம்மா. டெஸ்ட் எடுக்க குழந்தைய கொண்டு போனாங்கன்னா டெஸ்ட் எடுத்துட்டு 2 குழந்தையும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்களே. ஒரு குழந்தைய மட்டும் கொடுத்துட்டு ஒண்ணுமே சொல்லாம போறாங்க. இன்னொரு குழந்தை எங்கம்மா? உங்களதாம்மா கேக்குறேன். இன்னொரு குழந்தை எங்க? டாக்டர் எதுவும் பாத்துட்டு இருக்காங்களா? நீங்க போய் என்னாச்சுன்னு பாருங்கம்மா. என் பொண்ணு அவ குழந்தைய பாக்கணும்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிட்டு வாமா. இல்ல குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போய் பாக்குறேன். எனக்கு என்னோட இன்னொரு குழந்தைய பாக்கணுமா. ஏமா இங்கே நிக்கிற? போய் குழந்தைய போய் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றேன்ல. ஏய், என்னடி பேசுற? உனக்கு எதிரி இன்னொரு குழந்தை? நீ பெத்ததே ஒத்த குழந்தை தாண்டி. அழகான புள்ளைய பெத்த, அதாண்டி உன் கையில இருக்கு. அம்மாச்சி, என்ன விளையாடுறீங்களா? எத்தனை புள்ள பெத்தேன்னு பெத்தவ எனக்கு தெரியாது. எனக்கு பிறந்தது 2 புள்ளைங்க. எனக்கு அது நல்லா தெரியும். நான் அதுல உறுதியா இருக்கேன். எனக்கு பிறந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை இப்ப என் கையில இருக்கு. இன்னொரு குழந்தை எங்க இருக்கு சொல்லுங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இருங்க இருங்க. சித்ரா, சித்ரா சீக்கிரம் வா. இத வரமா. வா. சேது, ஆரத்தி எடுத்தா தட்டுல காசு போடணும். குடு, தட்டுல போடாத, என் கையிலேயே குடு. ஈஸ்வரி, அக்கா, அப்படியே குழந்தைக்கு ஆர்த்தி எடு.
மலர இந்தா ஆர்த்தி எடு. போய் கூட்டிட்டு வந்துரு. ஐஸ்வர்யா, நீ முதல்ல வீட்டுக்குள்ள வந்து உன் கையால விளக்கேத்து. சரிங்க அத்தை. வாமா வா ஐஷு வா வா உள்ள போலாம். வாயா சேது வா. ஐஸ்வர்யா, விளக்கேத்துமா. ஒரே குச்சியில சட்டுன்னு உரசி பட்டுன்னு விளக்கு பத்த வைக்க வேணாமா? இதோட 2 குச்சி உடைஞ்சு போச்சு. அத்தாச்சி, அவ சிட்டில வளர்ந்த பொண்ணு. அவளுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. திடீர்னு ஒரு விஷயத்த புதுசா செய்ய சொன்னா பதட்டமா தானே இருக்கும். இன்னைக்கு விளக்கேத்து சொல்லுவாங்கன்னு நேத்தே இதெல்லாம் பத்த வச்சு பழகிருக்கணும் மதனி. ஐய சும்மா நச்ச நச்சன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அம்மாடி, நீ பதறாம பொறுமையா விளக்கேத்துமா. சரி மாமா. ஐஷு, என்ன ஐஷு, பாத்து விளக்கேத்த கூடாதா? மேல இருந்து பல்லு கீழே விழுந்துருச்சுமா. அதனாலதான் நான் பார்த்து பயந்து போயிட்டேன். சரி சரியா போச்சு. முதல் தடவையா குத்து விளக்கு ஏத்தும் போது அந்த விளக்கு கீழே விழுந்துருச்சு. இது கெட்ட சகுனமால இருக்கு. ஐஷு, பள்ளி விழுந்துச்சுன்னு சொன்னல, எங்க விழுந்துச்சு? எந்த கையில விழுந்துச்சு? லெஃப்ட் ஹேண்ட்ல ஆண்டி. இடது கையில பள்ளி விழுந்துச்சுன்னா பண வரவு லாபம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கடவுளே. சேது, எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நீ ஆரம்பிக்கிற எல்லா தொழிலையும் உன் பொண்டாட்டி மூலமா உனக்கு லாபம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது நல்ல சகுனம் தான். கருப்பு மாமா. நீ கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திருப்பா. சரிங்க மாமா.
சரி சரி அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, கவலைப்படாத. ஒண்ணும் இல்ல விடு. அம்மா ஆ. ஐஸ்வர்யா பொறுமையா வந்து அந்த காமாட்சி விளக்கை ஏத்துமா. வா. போய் ஏத்து. சரி. பாத்துமாங்க என்ன கொடி இருக்கு, இப்படி வா. பதட்டப்படாம ஏத்துமா. மாமா. ம். என்னோட இன்னொரு குழந்தை எங்க? அந்த குழந்தை எந்த குடும்பத்துக்கு போய் சேரணுமோ அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேன். அந்த குழந்தைய வளர்க்கறது, ஆளாக்குறது எல்லாமே அவங்க பொறுப்புன்னு சொல்லி குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். அம்மா, யார் நீங்க? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு?